மச்சி, இன்றைக்கும் ஆஃபீஸ் வேலைலாம் முடிச்சுட்டு வர லேட் ஆகிடுச்சு போல். ஆமாடா, 30 மினிட்ஸ் ப்ரெசன்டேஷனு ஒரு நாள் ஃபுல்லாக உட்காந்து பண்ணி முடிச்சுட்டு வரேன். எனக்கு மட்டும் ஏன்டா 24 ஹவர்ஸ் பற்றவே மாட்டேங்குது. அது காரணம் நேரம் கம்மி கிடையாதுடா, உனக்கு பார்க்கின்சன்ஸ் லா பற்றி தெரியல. பார்க்கின்சன்ஸ் லாவா? அவர் யார்? என் மாமனார் தான். அடையாண்டா, பார்க்கின்சன்ஸ் லான்னு ஒரு லா இருக்குது. அந்த சைக்காலஜி படி ஒர்க் எக்ஸ்பேன்ஸ் டு ஃபில் த டைம் அவைலபிள் ஃபார் இட்ஸ் கம்ப்ளீஷன். அதாவது ஒரு 30 நிமிஷம் வேலையை உனக்கு முடிக்கிறதுக்கு ஒரு நாள் ஃபுல்லாக டெட்லைன் கொடுத்தாங்கன்னு வச்சுக்கோங்க, உன் மூளை மெல்ல மெல்ல இழுத்து அந்த வேலையை ஒரு நாள் ஃபுல்லாக செய்யும். அதுதான் அதெல்லாம். ஆமாடா, ஈவினிங் வரைக்கும் டைம் இருக்கேன்ட்டு நான் தான் நடுநடுல கொஞ்சம் ஃபோனை பார்த்துக்கிட்டு பொறுமையாக செஞ்சு முடித்தேன். கரெக்ட். அதனால தான் ஒரு வேலை செய்யும்போது குறைவான நேரத்தை நம்ம டெட்லைனாக வச்சுக்கணும். ஸ்ட்ரிக்ட் டைட் டெட்லைன். 2 மணி நேரம் வேலையை முடிக்கிறதுக்கு 45 நிமிஷத்தில் நான் முடிக்கிறேன் அப்படின்னு ஒரு ஸ்ட்ரிக்ட் டெட்லைன் வச்சுப்பாரு. அந்த 45 நிமிஷத்தில் உன்னோட கவனம் செதறாது, எஃபிஷியன்சியும் டபுளாக இருக்கும். அதனால தான் ஒரு வேலையை செய்யும்போது குறைவான நேரத்தில் நம்ம டெட்லைனை ஃபிக்ஸ் பண்ணிக்கணும். ஒரு ஸ்ட்ரிக்ட் டைட் டெட்லைன். ஒரு எக்ஸாம்பிளுக்கு 2 மணி நேரம் வேலையை நான் 45 நிமிஷத்தில் முடிச்சிருவேன் அப்படின்னு நீ டைமர் வச்சு செஞ்சுப்பாரு. உன் கவனம் செதறவே செதறாது, நீ பண்ணுற ஒர்க்கும் டபுள் த டைம் எஃபிஷியண்ட்டாக நீ பண்ணி முடிச்சிருப்ப. அட ஆமாம் மச்சி, இனிமேல் கம்மி டெட்லைன் வச்சு எல்லாத்தையும் வெளுத்து கட்டுறேன் பார். மாஸ்டர் பிளான் தான். ஆனால் கல்யாணம் பண்ணிக்க 3 வருஷம் டெட்லைன் கேட்டேன்னு வச்சுக்கோ, பொண்ணு வீட்டில் 3 நிமிஷத்தில் ஸ்ட்ரிக்ட் டைட் டெட்லைன் கொடுத்து உன்னை வச்சு செஞ்சுருவாங்க. பார்த்துக்கோ.